ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில பலன்கள் குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசியிலும் இன்னும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவா இருக்கு? இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம் அவர் தனிச்சு சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா? ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்கள் கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். ஆளுமை திறனும் தலைமை பண்பும் கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் அதிகமாக கொண்ட இதுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு உதாரணம் வாழக்கூடியவர்கள் யாருன்னா நம்ம மேச ராசிக்காரர்கள் தான். ஸோ அவங்களுடைய கோபமும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். நம்ம உரிமை நம்ம மேலே நம்ம சம்மந்தப்பட்டவங்க நல்லா வரணும் அப்படின்றதுக்கான கோபமாக தான் இருக்குமே தவிர்த்து ஒருத்தவங்களை அழிக்கணுன்ற அந்த போட்டி பொறாமையில் வர கோபம் கண்டிப்பான முறையில் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காதுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கே உணர்ந்த விஷயந்தான். உங்களை சார்ந்தவங்க உணரணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். மேலும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பாக என்ன விஷயத்தை செஞ்சு கொடுக்க போகுது இந்த ஆண்டுனா, உங்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்த போகுது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை நான் சொல்லிடுறேன். சும்மா நம்ம உங்களுக்கு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு சொல்கிறத விட அதுக்கான காரணங்களையும் சொல்லி கோச்சார காரணங்களையும் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக புரிஞ்சுக்க எளிதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் தான் இந்த ஆண்டு பிறப்பே நிகழுது. எப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சு இந்த ராசியில் பிறந்துச்சு இந்த லக்னத்தில் பிறந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஆண்டு பிறப்பு நிகழ்கிறது அப்படின்றது சூரியன் அஸ்வதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்குள்ளே மேச ராசிக்குள்ளே வர்றது தான். ஸோ அப்போ இருந்து ஆண்டு பிறகுது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆண்டு பிறப்பு ரிஷப ராசியில் பிறக்குது. ஸோ ரிஷப ராசியில் பிறந்தால் என்னங்க அப்படின்னா, ரிஷப ராசி உங்கள் லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ரிஷப ராசி மேச ராசிக்கு தனஸ்தானமாக வர்றதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடமா வர்றதுனாலையும் அந்த ரிஷபராசியுடைய அதிபதி யாருன்னா சுபிச்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்ரன். உலகத்துக்கே சுபிச்சம் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் நம்ம. அதில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாகவும் 2ஆம் இடமாகவும் தன குடும்ப வாக்குஸ்தானமும் வரதுனால அந்த ராசியில் தான் இந்த ஆண்டு பிறப்பை நிகழுதுன்றதுனால உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட போகுது. ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் உங்களுடைய வரக்கூடிய காலங்களை நீங்கள் அணுக போகிறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில் தான் இருப்பார். உச்ச பலம் அடைகிற இடம் அதுதான். இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, 5க்குரிய யோகாதிபதி ராசியில் அமர்ந்துட்டார். அவரோட இந்த ஆண்டு துவக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்ரன் இருக்கார், அவரும் சேர்ந்துட்டார். உங்கள் ராசியிலேயே சூரியன் சுக்ரன் இணைவு பெற்ற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. அதனால் சூரியன் சுக்ரன் இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா, சுக்ரன் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலனை உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் மேஷராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்குரிய யோகாதிபதி யோகஸ்தானத்து அதிபதி சூரியன் அவர் சுக்ரன் கொடுக்குற ஆற்றலை பலன்களை இவர் அதிகப்படுத்தி கொடுக்க போகிறார். சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அவங்களுடைய பலனை எடுத்து கொடுக்குற இடத்துல சூரியன் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் மிகப்பெரிய ஆளுமை கிரகம் அப்படின்றதுனால தலைமை பண்புகளுக்கும் அரசன் அப்படின்றது நம்ம சொல்கிறது சூரியனை தான் சொல்லுவோம். ஸோ அவரோட சேரக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு யோகரா வர்றதுனாலையும் சுக்கிரனுடைய பண்புகளை இன்னும் அதிகப்படுத்தி, அதாவது சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுகபோகம், ஆடம்பரம், வண்டி வாகனங்கள், லக்ஸுரியஸ் லைஃப் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். காதல் வாழ்க்கை, ஒரு அன்பு, ஒரு ஹாப்பினஸ் எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் சுக்கிரன் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரும். ஸோ அந்த எல்லா நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் சூரியன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப பிரமாதமாக சுக்கிரன் கொடுக்குறத விட பிரமாதமாக கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அதாவது திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்.
ஒரு ஆணுக்கு இப்போ மனைவியையும் ஒரு பெண்ணுக்கு வந்து கணவரையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடியது துலா ராசி. அதுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் சூரியனோட உச்சம், உங்களுடைய மனோகாரகன் சூரியனோட உச்சம் பெற்று உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது துளி பிசகாமல் கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த காரணங்கள் போதுமானது. இதோட ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சுகத்துலையும் சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசிக்குள்ளே குரு வர்றாரு. குரு வந்து கடகராசியில் முழு பலம் அடையக்கூடிய ஒரு நிலை. இங்கே குரு வந்து உங்கள் ராசிக்கு யாருன்னா பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் வாரி வழங்கக்கூடிய, நல்ல ஞானத்தையும் பக்தியையும் பொருளாதாரத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறதுனால பொருளாதாரத்தில் மிக சிறந்த ஏற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா குரு தான் தனக்காரகன். அது நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தனஸ்தானத்தில் தான் அந்த ஆண்டு பிறப்பு நிகழ்து. தனக்காரகன் குரு வந்து 4ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறாரு. ஸோ இந்த நிலையெல்லாம் இருக்கும்போது பொருளாதாரத்தில் எந்த வகையிலையும் உங்களுக்கு சிக்கலும் வராது, எந்த ஒரு போராட்டங்களும் வராது, பிரச்சனைகளும் வராது. ரொம்ப திருப்திகரமாக நல்லா இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படி நீங்களே வாய் விட்டு, ஏன்னா பொதுவாக யார்ட்டையும் கேட்டோம்னாலும் எனக்கு வருமானம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குன்னா, அட எங்கே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே சத்தமெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் கூட சூப்பராக சம்பாதிக்கிறீங்க, ஆண்டவனை நல்லா வச்சுருக்காருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு, சந்தோஷமாக சொல்கிற அளவுக்கு இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற இந்த மாதம், இந்த ஆண்டு பிறப்புக்கு அடுத்ததாக மே மாதம் 26ஆம் தேதி வந்து குரு பகவான் தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்துடுவார். அதுலேருந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் தான் வந்து கிங் அப்படின்ற அளவுக்கு பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். எங்களுக்கு வந்து 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி நல்ல பலனாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஆண்டு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன வரைக்கும் கிரக காரணங்களை வச்சு தான் சொன்னேனே தவிர்த்து என்னோட வாய்மொழியாக இது நான் சொல்லலை. அதாவது என்னோடய சிந்தனையிலேருந்து நானாக உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, காரணங்களோட சொல்லியிருக்கேன். அதனால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். அது போக இந்த 7.5 சனி பாதிப்புக்கு இப்போ வருவோம். இப்போ 7.5 சனி எங்கே இருக்கார், உங்களுக்கு ராசிக்கு விரயஸ்தானம்னா 12ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கார். அங்கே தான் இந்த ஆண்டு துவங்குற அந்த நாளில் வந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் இருக்கார். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால, குரு வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக வரதுனால அவரோட வீட்டில் சனி இருக்கிறதுனால சனி தொந்தரவு பண்ணாது. அது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அயல்நாட்டு பயணங்களை குறிக்கிற ஸ்தானமாகவும் இந்த 12ஆம் இடம் வரதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக, வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாகவும், கல்விக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிற வர மாதிரி இருந்தாலும் கூட அதன் மூலியமாகவும் லாபத்தை தான் அடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வையும் அங்கே கிடச்சிரும். மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடச்சிரும். சனி குரு தொடர்புகள் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, அதெல்லாம் நிச்சயமாக கைக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் நம்ம இழந்துட்டோமே நினைக்கிற பொருளாதாரமாகட்டும், உங்கள் நிம்மதி சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே திரும்ப வந்துடும். குரு வரலால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு துவக்கம் வந்து ரிஷப லக்னத்தில் ஆரம்பிக்குது. அது சுக்கிரனுடைய ராசி. 2 சுபகிரகங்களும், ஒரு பக்கம் வியாழன், இன்னொரு பக்கம் சுக்கிரன், 2 பேருமே சேர்ந்து இந்த தமிழ் புத்தாண்டை உங்களுக்கு மிக சிறந்த யோகமான ஆண்டாக மாற்றி கொடுக்க போகிறாங்க. நடக்கும், நிச்சயமாக பாருங்கள். மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த காலில், சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வியாழன் சுபகிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேச ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான், நீதிமான், நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணையப்பட்டு சதய நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ இது அதே மாதிரி இன்னொரு நிலகிரகமான கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான, அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக
ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்ல இருந்து நல்ல நிலையில இருக்க போறாரு. குரு ஒருத்தர் உச்சம் பெற்றாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலயும், ஏனைய மற்ற கிரகங்களும், ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில இருக்கிறனால, இந்த பிராபவ ஆண்டு, தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்கள உலகத்துக்கே குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு. அதனால 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமா இந்த ஆண்டு இருக்க போது. எல்லோரும், எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும், சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை, சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாம, ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயுமே வந்து நிம்மதியும், சந்தோஷமும், குடும்ப ஒற்றுமையும், பொருளாதார முன்னேற்றமும், இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து, நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழப் போறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஆண்ட துவங்குவோம். கண்டிப்பான முறையில கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம், மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலையில இருக்கும். அதே பட்சத்தில உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய தசாநாதன் யாரு? உங்களுடைய லக்னாதிபதி யாரு? தசா கிரகங்களுக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமா இருக்கா? பகை கிரகமா இருக்கா? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில, சுய ஜாதகத்தில, ஜனன ஜாதகத்தில எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்கு? இப்படின்றத பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகள குடுத்து, உங்க வாழ்க்கையில ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள சொல்லி, இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியையும், இறை அருளையும் குடுத்து நம்மள மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புறேன். உங்களுக்கு அத நான் வாழ்த்தா தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.